சொல்லுங்க ஐயா. அது தயவுடன் வாழ்க அப்படின்றது கரெக்டா சொன்ன மாதிரி, இல்ல தயவாக வாழ்க அப்படி இல்ல தயவாய் வாழ்க தயவாதுவாய் வாழ்க அப்படின்னு சொல்றோம்ல, எப்படி சொற்கள் தானங்க, எப்படின்னாலும் சொல்லிக்கலாம். தயவுடன் வாழ்கன்றது தான் சாமியே சொன்னது. சாமியினுடைய திருவாய்மொழி தயவுடன் வாழ்க அப்படின்ட்டு. அது ஏன்னா முதல்ல அது 1992-93 நம்ம தயவு திரு விஸ்வநாதன் ஐயா அவரு முன்னாடி வாழ்க வளமுடன்ல இருந்தாரு. அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணுச்சு, வாழ்க வளமுடன் சொல்றமே நாம வாழ்க தயவுடன் அப்படின்னு போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட கேட்டாரு. சரிதான் போட்டுருங்க அப்படின்னாரு. ஸ்டிக்கர் போட்டோம், அடியன் கூட கொஞ்சம் போட்டோம். அது அந்த வாழ்க தயவுடன் சொல்லிட்டு அது நல்ல வேகமா சேல்ஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் வாங்கி கொண்டு போய் ஒட்டிட்டாங்க. ஸ்டிக்கர் சூப்பரா போட்டோம். 2வது முறை போடும்போது சாமி கூப்பிட்டார், விஸ்வநாதனைய கூப்பிட்டு, வாழ்கெல்லாம் முதல்ல போடக்கூடாது, முதல்ல தான்ற எழுத்து தான் வரணும், அதனால தயவுடன் வாழ்கன்னு போடணும். வாழ்கன்றது பின்னாடி தான் வரணும், தயவுன்றது தான் முன்னாடி வரணும் அப்படின்னு தயவுடன் வாழ்கன்னு போடணும்னு சொல்லிட்டு சொன்னார். ஆமா ஆமா, அது கரெக்ட் தான். தயவு உடன் வாழ்க அப்படின்றது வருது. ஆமா, தயவு ஆக வாழ்க தயவாய் வாழ்க அப்படின்னு சொல்றோம்ல, அது ரெண்டுத்துக்கு பொருள் வேறுபடுதா? தயவோடு உரு, தயவாய் இரு, தயவே செய், 3 ஸ்டெப் சொல்லலாம். தயவோடு உறுதல்னா இப்ப நம்ம தேக நிலையில இருந்து மேலேறி அந்த தயவுனா கடவுள் இல்லைங்களா, அந்த நம்ம 2.5 கடிகை நேரம் 2.5 ஸ்டெப், அதாவது தேக நிலை அது ஒரு ஸ்டெப்ப கடக்கணும். அப்பதான் அந்த கண்ம மலத்தினுடைய தாக்கம் இருக்காது. அடுத்தது உயிர்நிலை. உயிர்நிலையிலேயே உயிர் உணர்வு மனம் எல்லாமே அதில் அடங்கிருது. அந்த உயிர் உணர்வு நிலையும் கடந்து போனோம். அதப்பதான் நம்ம மாயா உணர்வை கடக்க முடியும். அதாவது இதல்ல இது நம்மல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கடந்து போனோம். அடுத்தது ஆன்ம நிலையில பாதியா நிக்கணும். அது அரை பங்கு. அதாவது அந்த ஆன்ம நிலைன்றது நமக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, கடவுளுக்கும் சொந்தம். அதனால அந்த ஆன்ம நிலைய தாமரை அப்படின்னு சொல்லிட்டு சைவ ஆகமத்திலேயே சொல்லுவாங்க. தாமரைன்றதுக்கு சாமி ஒரு தனி சின்ன புத்தகமே போட்டிருக்காரு. தாம் அறை, அதாவது அந்த நாம் பாதி கடவுள் பாதி ரெண்டும் சேர்ந்ததுதான் ஆன்ம நிலை. ஆக இந்த ஆன்ம நிலை தத்துவம் இப்பதான் முதலாக சுத்த சன்மார்க்கத்திலே அந்த ஆன்ம உண்மை கண்டுகொள்ளப்படுகிறது. வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆன்மாவே கடவுள் என்றுவாங்க. நானே கடவுள், அது முற்றிலும் தவறானது. ஆன்மா எப்படி கடவுளாகும்? ஆக வேதாந்தத்தை மறுக்க வந்தது சுத்த வேதாந்தமாகிய சுத்த சன்மார்க்கம். சுத்த வேதாந்த அப்படின்னு சொல்லிட்டு அகவல் வரும். சுத்த வேதாந்தம் சுத்த சித்தாந்தம்ன்றது அகவல் வரியில நோட் பண்ணுவார் வள்ளல் பெருமான். சுத்த வேதாந்த சுகப்பெருவெளியின் அத்தனை சுச்சவேற்பெருஞ்சோதி, சுத்த சித்தாந்த சுகத்தனி வழியின் அத்தனை சுச்சவேற்பெருஞ்சோதி. ஆக வேதாந்த கொள்கையை மறுக்க வந்ததுதான் சுத்த வேதாந்தம். அதாவது அவங்க சொல்றது கடவுள் ஆன்மா ஆகாது அப்படின்றது. ஆனா கடவுள் ஆன்மா கடவுள் ஆகும்னா அதனுடைய நிலை புரிதல் வேறு வகையா தான் அதை புரிஞ்சுக்கணும். ஆக வேதாந்திகள் சொல்லுகின்ற ஆன்ம நிலை அருள் நிலைக்கு சென்றடையாத ஆன்ம நிலை. அதுக்கு மேல அருள் நிலை இருக்கு. அந்த அருள் நிலையை பத்தி தெரிஞ்சிக்காம ஆன்ம நிலையிலேயே நான் கடவுள், அயம் ஆத்மா பிரம்மம், பிரஜான பிரம்மம் அப்படின்னு சொல்றது தவறு என்று சொல்றதுதான் சுத்த வேதாந்தம். சித்தாந்தத்துல ஆன்மாவை பத்தி என்ன சொல்றாங்க? அது ஒரு பசு. பசுக்கு தன்னை அறியாத ஒரு நிலையில் இருக்குது, தன்னை தானே அறிய முடியாது. பதி அணுகில் தான் அந்த பசு
அது உணர்ந்து கொள்ளும். அது தற்சுதந்திரமற்றது. அது பதி அணுகில், அதாவது இறைவன் அணுகினால் அப்படின்ற ஒரு ஐயப்பாட்டோட அது வரும். அதுவும் தவறு. ஏன்னா இறைவனேத்தான் இங்க அருள் அனுபவ வாழ்வுக்காக எகர ஆன்மா என்கின்ற சிறப்பு தோற்றம், அதுதான் கடவுளுடைய சிற்றம்பல நிலையா இருக்கும்போது இறைவன் அணுகினால் இது அப்படின்னு சொல்றது தேவையல்லாதது. அத அவங்களுடைய தற்சுதந்திரமற்ற அறிவற்ற நிலை அப்படின்றதும் தவறு. ஆக இறைவன் ஒவ்வொரு ஆன்ம அணுவிலையும் தன்னுடைய அருள் உண்மையை, தன்னுடைய அருள் இறைவன் ஒவ்வொரு அணுவிலையும் தனது அருள் உண்மையை அகர உகர மகரமாக, அதாவது அருவ சித்தி, அருவுருவ சித்தி, உருவ சித்தி, அதுதான் இம் உ ஆ அப்படின்னு வெளிப்படுத்தி அத வாழ்வு நிலைக்கு வரப்போறார். அதனால அந்த பதி அணுகினால் மட்டும்தான் அது அந்த பசுவானது முக்தி அடையும் அப்படின்னு சொல்றது. அதனால அந்த முக்தி என்பது நமக்கு இயல்பாக தான் இருக்குது. முக்தி என்பது புதியதாக அடையப்படாதது. முக்தி என்பது இயற்கையில் உள்ளதுதான். முக்தி என்பது என்ன? இறைவனோடு கலப்பது அப்படின்றதுதான் முக்தி. அது ஆன்மா இறைவனோடு இயற்கையாக தான் கலந்து இருக்கு. அதை நீ தெளிவு செய்து கொள் அப்படின்றத சுத்த சன்மார்க்கம். அதனால சித்தாந்தத்தை மறுக்கு வந்ததுதான் சுத்த சித்தாந்தம். நீங்க அகவல்ல படிக்கும் போதே வரும் அது. சுத்த சித்தாந்தம், சுத்த வேதாந்தம். இப்போ எதுக்கு இதை நம்ம சொல்றோம்னா, அந்த தன்றதுதான் பதி பசு பாசம். அந்த பசுன்றவாத ஆன்மாவை சொல்றாரு. இங்க சுத்த சன்மார்க்கத்துல, சுத்த சன்மார்க்கத்தினுடைய இதுபடி ஆன்ம கொள்கை முற்றிலும் மாறுபடுகிறது. அதாவது சித்தாந்தத்தையும் சாராதது, வேதாந்தத்தையும் சாராதது. ஆனால் இது சுத்த சித்தாந்தமும் சுத்த வேதாந்தமும், இதுல துவைதமும் இருக்கிறது, அத்வைதமும் இருக்கிறது. அத்வைதம் சத்தியம். ஆனால் அது துவைத நிலை நின்ற பின் அல்லது அத்வைத நிலை கூடாது அப்படின்னு ஒரு சுவாமி சொல்லுவார். துவைத நிலை நின்ற பின் அல்லது அத்விதம் கூடாது. பட் அத்விதம் சத்தியம்தான். இதுல துவைத அனுபவமும் இருக்கு, அத்வித அனுபவம் இருக்கு. துவைத அனுபவம்னா கடவுள் வேறு ஆன்மா வேறு அப்படின்ற சித்தாந்த பிரகாரம் கிடையாது. துவைதம் போது இறைவனே அந்த ஜீவனாகவும் இருக்கிறார், அந்த மாதிரி துவைதம். ஆக இது அதனால்தான் இந்த சித்தாந்தம்ன்றது துவைதம், வேதாந்தம்ன்றது அத்வைதம். அப்படி பார்க்கும்போது சுத்த சித்தாந்தம்ன்றது சுத்த துவைத நிலை. ஆக இந்த இடத்துல அகரம் உகரம், உகரம்ன்றது உணர்வு, ஜீவான்ம உணர்வு, அகரம்ன்றது உள்ளொளி நிலை. இது ரெண்டுமே கடவுள் தான். அதனால இது வேறு அது வேறுன்றது இயற்கையில் கிடையாது. உண்மை என்பது ஒன்றுதான், அதுதான் இயற்கை உண்மை அப்படின்றார். அதனால்தான் வள்ளல் பெருமான் இயற்கை உண்மையாகிய ஆன்மானுபவம் அப்படின்வார். அந்த சென்டென்ஸ் நம்ம முக்கியமா நோட் பண்ணோம். இயற்கை உண்மையாகிய ஆன்மானுபவம். அதனால பசு சம்பந்தமான கொள்கை இங்க மாறுபடுது, அதாவது முற்றிலுமே மாறுபடுது. இங்க வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற ஆன்ம நிலை கடவுளும் அந்த கடவுள் தன்னை தானே அனுபவிக்கிற உணர்வும் இரண்டுமே தானாக இருக்கின்ற ஒரு நிலைதான் சுத்த ஆன்ம நிலைன்னு சொல்லுவார். சுத்த ஆன்ம நிலை. இந்த சுத்த ஆன்ம நிலை தான் அருள் ஜோதியாக இருக்கிறது. அதுதான் எகர ஆன்மாவா த ஊன்றதுல நடு நிற்கிறது.
அந்த நிலை அந்த நடுன்னு இருக்கிறது. ஆனா அந்த நிலைதான் அடையணும் தானே, அப்படிதானே? எப்படிங்க ஐயா? அந்த எகர நிலை இருக்குல்ல, அந்த தாய் யா ஊ இருக்குல்ல, ஆமா, அதுல வந்து அந்த யான்ற நிலை தானே நம்ம அடையணும். அதுதான் இல்ல, அதுதான். அதாவது சுத்த சன்மார்க்கத்துல அடைதல், சென்று அடைதல், சென்று உட்சென்று ஐக்கியமாதல், அந்த வார்த்தைகள் சுத்த சன்மார்க்க அகராதியிலிருந்து கிடையாது. அது இடம் பெறாது. இல்ல, அது கூட இல்ல, அதுதான் இருக்கிறது. அதாவது நான் இருக்கிறேன் என்பது பொய், அதுதான் இருக்கிறேன் என்பது மெய். இதுதான் வந்து சுத்த சன்மார்க்கம். அதாவது வாழ விடு அப்படின்னு ஒரு வார்த்தை உலகில வரும் இல்லைங்களா? நீயும் நல்லா இரு, மற்றவங்களும் நல்லா இருக்கட்டும். நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னொத்த கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வச்ச பொருளை கவர்ந்து அந்த சந்தோஷத்துல வாழாத, அது நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும். அதனால வாழ விடு. இத அப்படியே சுத்த சன்மார்க்கத்துல கொண்டு வாங்க. அது ரெண்டா பிரியும். வாழு அப்படின்னும் போது நாம கடவுளை பார்த்து இறைவை வாழ்வாய் இனி நீ மகிழ்வாகனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். வருடுகிறார், இது பண்றார். நீ இனிமேலுக்கு எனக்குள்ள வாழ்வாய், வாழ்க வாழ்க வாழ்கன்னு அந்த சிவபுராணத்துல வந்து வாழ்க வாழ்க வாழ்கன்னு வரும். ஏன் சொல்றாரு? இறைவனை வாழ அழைக்கிறார். இங்கு வந்து நீயே வாழ்ந்து கொள்ளுப்பா அப்படின்னு. அப்போ இறைவன் கிட்ட நம்ம விண்ணப்பிக்கிறோம், இறைவா நீ வந்து இங்க வாழு, நான் வந்து என்னுடைய உடல் பொருள் ஆவிய வித்ராவல் பண்ணி உங்ககிட்ட ஒப்படைக்கிற, உன்னுடைய உடல் பொருள் ஆவிய நீங்க கொண்டாந்து இங்க வச்சுக்கிட்டு நீயே வாழ்ந்துக்கோ, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. அதுதானே அடிமை சாசன விண்ணப்பத்துல சொல்றார் வள்ளல் பெருமான். எனது என்கின்ற நான் எனது என்கின்றது அறியாமையில் விளைந்த துன்ப இன்ப அனுபவங்களுக்கு காரணம் அந்த நான் எனது என்கின்ற ஒன்றுதான். ஆகையினால இந்த ஜீவ சுதந்திரம், தேக சுதந்திரம், போக சுதந்திரம், அதாவது இது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துற. ஆக உன்னுடைய திருவள் சுதந்திரத்தை வச்சு இங்கு வைத்து என்னை வாழ்விக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு? நான் இந்த ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரம், இதெல்லாம் தேக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரம் கிட்ட கொடுத்த பிறகு எனக்கு என்ன தெளிவடைஞ்சதுன்னா, அதுக்கப்புறம் இந்த ஜீவனும் நான் உனக்கு கொடுத்த இந்த ஜீவனும் தேகமும் போக பொருளும் கூட உண்மையில எனது கிடையாது, அது திருவருளால் கொடுக்கப்பட்டது, அது உனக்கு சொந்தமானத உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு அப்புறமா சொல்றார். அதனால இங்கு இந்த உடலும் மனமும் உயிரும் ஆன்மாவும் எதுவுமே நாம கிடையாது. இதுதான் நம்ம சுவாமி சரவணந்தா சொல்வாரு, அவனன்றி அணுவும் இல்லையே, அதுவன்றி ஏதுமில்லையே. அற்புதமான வாசகம். அவனன்றி அணுவும் இல்லையே, அதுவன்றி ஏதுமில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு வாசகம். நீங்க வந்து இந்த குழந்தை வடிவில் இருக்கிற முருகப்பெருமான் படம் பார்த்திருக்கீங்களா? போட்டோ குழந்தை வடிவில வேல் வச்சுக்கிட்டு. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா சுமாரா? அதாவது இந்த போட்டோ கடைகள்ல முருகப்பெருமான் குழந்தை வடிவில கையில வேல் வச்சுன மாதிரி இருக்கும். அதுல ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கோம், பார்த்திருக்கீங்களா? சூப்பர். இதெல்லாம் வந்து எப்படி வருதுன்னா, இது வந்து வேற எங்கேயும் சொன்னதில்லை. இது யாரோ அந்த படத்தை போடும்போது இந்த சென்டென்ஸ் அவங்க உள்ளத்துல வெளிப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? இது யாரும் எந்த ஞானியும் சொன்னதில்லை. அந்த யார் அந்த போட்டோவை இது பண்ணாங்களோ அந்த டைம்ல அவங்களுக்கு அது வந்து வந்திருக்கு அந்த சென்டென்ஸ் உள்ளிருந்து. இதெல்லாம் இறைவனுடைய திருவருள் தான் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து வெளிப்படுது.
யாம் இருக்க பயம் ஏன்? அதான் இப்ப நம்ம ஏன் மரணம் அடைகிறோம்னா, நாம் ஏன் மரணம் அடைகிறோம்னா, நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் சொல்றதுல தான் அது மரணம் அடைந்துரும். ஏன்னா நான் இருக்கிறேன் என்பது பொய், அவன் இருக்கிறான் என்பதுதான் மெய். அதுதான் மணிவாசகர் பெருமான் சொல்லும் போது, யானே பொய் என் அன்பும் பொய். யானே பொய்ன்னா இந்த நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அந்த வண்ணம் இருக்கு இல்லையா, அந்த நான் இருக்கிறேன்ற வண்ணம் அந்த உணர்வுல அது எப்படி வந்ததுன்னா அதுதான் அற்புதம். உலகத்துல மிகப்பெரிய ஒரு அற்புதம் ஒண்ணு என்ன இருக்குன்னா, உணர்வுல நான் என்கின்ற வண்ணம் எப்படி வந்தது என்பதுதான் அற்புதம். புரியுதுங்களா? நம்ம இப்ப லட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு எப்படி இனிக்குதுன்னா அது நாக்கு காரணம்லாம் இல்ல, அந்த உணர்வுல நான் என்ற அந்த வண்ணம், அது இறைவன் அந்த தனிப்பெரும் கருணை தான் அந்த வண்ணத்தை சர்வ சதா காலமும் விளங்க செய்து கொண்டிருக்கிறது. அது விளங்க செய்யறதுனால்தான் அந்த நான் என்ற வண்ணம் வருது. அந்த நான் என்ற ஒரு வண்ணம் அந்த உணர்வில இல்லைன்னா எதையுமே அனுபவிக்க முடியாது. புரியுதுங்களா? அனுபவம் என்பது எந்த வழியா உள்ள என்றாகும்னா அந்த நான் என்ற வண்ணம் இருந்தால்தான் என்று ஆக முடியும். இல்லைன்னா என்றாகாது. ஒருத்தவங்களை என்ன மண்டை மேல போட்டு தடிய தச்சானாலும் எனக்கு வலிக்காது. ஏன் வலிக்குது? அதுக்கு மூல மகா காரணம் எதுன்னா அந்த திருவருள் தான் தன் அருட்சக்தியால உணர்வு கொண்டு அந்த உணர்வு ஜீவன்ல நான் என்று பிரதிபலிக்குது. அந்த நான் என்பது அகநிலையில விளங்குகின்ற தான் என்ற உள்ளொளிதான் சுடர் நிலைக்கு வருகின்ற பொழுது அது சுடர் நிலையில நான் என்ற வண்ணத்தில் விளங்குகின்றது. அதுதான் நானானான் தானானான், ரெண்டுமே கடவுள் தான். ஆக நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அந்த நான் என்ற வண்ணத்தை நம்மனால உருவாக்க முடியாது, நம்மனால சிருஷ்டிக்க முடியாது, அது செய்ய முடியாது. ஆக உலகத்தில் அற்புதம் ஒன்று இருக்குதுன்னா அது நீ என்ற நான் தான் இந்த உலகத்தில் அற்புதம். இந்த எறும்புக்குள்ளவும் அந்த நான் இருக்கு. அந்த நான் என்ற ஒன்று இல்லைன்னா இந்த அனுபவம் என்ற ஒன்றே இருக்காது. அந்த அனுபவம்ன்றது இன்பம் துன்பம், இது ரெண்டு தான் அனுபவம். அந்த அனுபவம் என்பது அந்த நானுக்கு புற உலகத்தில் இருந்து வருகின்ற போது அது இன்பம் துன்பம் என்ற நிலையற்ற அனுபவ அலைகளாக வரும். அதுக்கும் இந்த நான் தான் தேவைப்படுது. அந்த நான் என்பது உணர்விலே அந்த வண்ணத்தை வைத்துக் கொண்டு அதை சதா நிகழ்காலத்திலே விளங்க செய்து கொண்டிருப்பவர் இறைவன். புரியுதுங்களா? ஆக அந்த நான் என்ற வண்ணம் உடைய அந்த ஆன்மா இப்ப அதைத்தான் நம்ம ஆணவ மலம்ன்றோம். ஆக அந்த ஆணவ மலம் ஒன்று இல்லை என்றால் இறைவன் திருநடனமே செய்ய முடியாது. இறைவன் ஒரு நிமிஷம் இருங்க. அந்த ஆன்மாவிலே அந்த நான் என்ற ஆணவ மலம் புனிதமானது, அது பழிக்கத்தக்கது அல்ல, அது புனிதமானது. அதுக்கு உள்ளீடாதான் பிரணவம் இருக்கு. அந்த பிரணவம் தான் நமக்கு நானாக அனுபவப்படுகிறது. அதாவது நான் என்ற ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அந்த ஆன்மா இரண்டு பக்கங்களை கொண்டது. அகம் என்ற ஒரு பக்கமும் புறம் என்ற ஒரு பக்கமும். அகம் என்ற பக்கம் ஆன்மாவா இருக்கிறது, புறம் என்ற பக்கம் அது அகப்புறம் என்று சொல்லப்படுகிற ஜீவனாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் ஆன்மா என்பது இரட்டை வாழ்வுக்கு உட்பட்டது. இதுதான் சுத்த சன்மார்க்கத்தில் வருகின்ற
ஒரு மிகப்பெரிய ரகசியம். ஆன்மா உபய பக்கங்களை கொண்டது. உபய பக்கமும் ஒன்று என காட்டிய அபய சிற்றபையில் அற்பெருஞ்சோதி. அதனால உபய பக்கத்துல வரும்பொழுது ஒன்றுதான். அந்த நாணயத்துக்கு இந்த பக்கம் ரெண்டு பக்கம் இருந்தாலும் அது ஒன்றுதானே. இது வேற அது வேறுன்னு கிடையாது இல்லையா? ஆனா அகப்புறத்தில் இருக்கிற பக்கத்துல அனுபவங்கள் அலைகளாகத்தான் வரும். அது நிலைக்கவே நிலைக்காது. அந்த அலைகள் உள்ள போயிட்டே இருக்கும். இந்த அலைகள் மூலமாகத்தான், இந்த இன்பம் துன்பம் என்கின்ற அலைகள் மூலமாகத்தான் மறுபக்கத்தில் இருக்கிற ஆன்மா அனுபவ ரீதியா விழித்து எழ முடியும். அதுக்காக தான் இந்த இன்ப துன்ப அனுபவங்கள், புற உலக சூழ்நிலைகள் எல்லாமும். ஆக இதுக்கப்புறம் உள்ள இருக்கிற இந்த இன்ப துன்ப அனுபவ அலைகள் மறுபக்கத்தில் அந்த நாணயத்துக்கு மறுபக்கம் ஆகிற உட்பக்கத்தில் இருக்கிற ஆன்மாவை தாக்காது. ஆனால் இந்த அனுபவ இன்ப துன்ப அனுபவங்கள் பதிவு மட்டும் ஆயிடும். அடுக்கடுக்கா 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 அது கோடிக்கணக்கான அடுக்கான அது இதாகி அந்த அதுக்குரிய ஒரு பிரஷர் வரும்போதுதான் அந்த மறுபக்கத்தில் இருக்கிற ஆன்மாவானது விழித்திட முடியும். ஆக ஆன்மாவானது இரட்டை வாழ்வுக்கு உட்பட்டது என்ற ரகசியத்தை, உண்மையை இப்பதான் வருது. ஆக அந்த நாணயத்துல உள்பக்கத்தில் இருக்கிற ஆன்மா அது உள்ளொளியோட இயற்கையில கலந்துதான் இருக்கிறது. அது அங்கதான் அது தான் என்ற வண்ணத்தில் விளங்குகிறது. ஜீவன்ல வரும்போது அது சுடராக நானாக நான் என்ற உணர்வில் அதுவே தான் விளங்குது. ஆக அந்த ஜீவன்லையும் சரி ஆன்மாவிலையும் சரி அந்த உணர்வினுடைய வண்ணம் எப்படி இருக்குதுன்னா, நான் என்ற வண்ணத்தில் இருந்தால்தான் எதுவுமே அனுபவிக்க முடியும். நாம இன்ப துன்பத்தை புற உலக இன்ப துன்ப அனுபவ நிலையற்ற அனுபவ அலைகளை அனுபவிக்கனாலும் அந்த வண்ணம் தேவைப்படுது. ஒருத்தன் அடிச்சன்னா வலிக்குதுன்னா அந்த வண்ணம் இல்லைன்னா அது வலிக்கவே வலிக்காது. இப்ப லட்டு இருக்கு. ஹலோ ஹலோ ஐயா, டவர் விட்டு விட்டு கிடைக்குதா? அதான் இது பண்ண முடியல. சரிங்க சரிங்க. லட்டு இருக்கு இல்லைங்களா? லட்டுனுடைய தன்மை என்ன? இல்ல நீங்க கேட்டுங்க, கேக்குறது கேட்டுங்க. இப்ப லட்டுனுடைய தன்மை என்ன? ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. இனிப்பு. ஆனா அந்த இனிப்புக்கு அறிவு இருக்கா? இனிப்புக்கு அறிவு இருக்கா? நம்ம உணர்வுக்கு தான் இருக்கு. இல்ல லட்டு இருக்கு. அதுக்கு சர்க்கரை லட்டை பாக்குறோம். அதுக்குள்ள அதனுடைய தன்மை இனிப்பு இருக்கு. லட்டுக்கு அறிவு இருக்கா? லட்டுக்கு அறிவு இருக்கானா தெரியலங்க. அது லட்டுக்கு அறிவு இருக்காங்க. அதுக்கு லட்டுக்கு நீங்க எதிரில் இல்ல இல்ல அதுக்குள்ள அதனுடைய தன்மை இனிப்பு. அந்த இனிப்புக்கு அறிவு இருக்கா? அதுக்கு அறிவு இல்ல. அறிவில்லாத ஒரு பொருள் அறிவான ஒரு சித்துக்கு எப்படி இன்பத்தை கொடுக்கும்? அதுதான் இறைவனுடைய திருநடனம். அது அலைகளா போய் கமாண்டா மாறி அது ஒரு இன்பானுபவத்தை, பொய்யான ஒரு இன்பானுபவத்தை நமக்கு கொடுக்கும். அது இறைவனுடைய திருநடன செயல். இப்போ அது இன்பமா அனுபவம் ஆகணும்னா அந்த நான் என்ற வண்ணம் இருந்தாதான் அனுபவமாகும், இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி அந்த ஆன்மாவுக்கு அந்த பக்கம் இது அகப்புற ஜீவநிலையில அது ஆன்மாவுக்கு அகம்ன்ற சொல்லி அங்கேயும் அந்த நான் இருக்கு. அகநிலையில் இருக்கிற உள்ளொளிய அனுபவிக்கணும், அதனுடைய பேரின்பத்தை அனுபவிக்கணும்னாலும் அதுக்கு இந்த நான் என்ற உணர்வு இருந்தா தான் அனுபவிக்க முடியும். ஆக அனுபவம் என்பது எந்த துவாரத்தின் வழியாக உள்ளே நுழைய முடியும் அப்படின்னா நான் என்ற வண்ணமுடைய அந்த அணுவில் தான் நுழைய முடியும்.
அப்ப நான் தேவைப்படுது இல்லையா? ஆமா. அதான் அந்த நான், அதான் என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் வந்து அமர்கின்றார். ஆக நான் இருக்கிறேன் என்பது பொய். அவன்தான் இருக்கிறான், அவனே வாழ வந்திருக்கிறான். ஆக நாம வந்து இறைவனை பார்த்து வாழு அப்படின்னு நாம சொல்றோம். இது வாழு வாழ விடு அந்த அதை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். முதல்ல வாழுன்றது அது ஒரு பிரேக் ஆயிடுது. அது என்னன்னா நாம வந்து ஒரு அப்ளிகேஷன் போடுறோம் கடவுளுக்கு, என்ன வாழு இறைவா நீ வந்து வாழு அப்படின்ட்டு. ஓகே 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 ஓகே. ஆக அப்புறம் இறைவன் என்ன சொல்றாருன்னா மனிதனை பார்த்து என்னை வாழ விடுன்னு சொல்றார். நம்ம வாழுன்னு சொல்லும் போது இறைவன் நம்ம பார்த்து வாழ விடு, அதாவது என்னை வாழ நீ வழி விடு அப்படின்னு சொல்றார். அப்ப நாம எது நமக்கு அந்த இறைவன் வாழ வர்றதுக்கு தடையாக இருக்கிறது என்றால் நான் என்பது நான் தான் அப்படின்னு நினைக்கிறது தான் தடையா இருக்கிறது. நான் என்பது கூட நான் அல்ல. அந்த இறைவனே அனுபவ வாழ்வின் நிமித்தமாக இங்கு நான் என்ற வண்ணத்தில் வாழ வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் வாழ விடுதல். ஆக இதுதான் நான் எனது என்கின்ற தற்போத நிலை நீங்க வேண்டும். ஆக உண்மையில நான் எனது என்பதை அழிக்க முடியாது. நான் என்னது என்பது என்னுடையது அல்ல என்று ஒதுங்கி விடுகின்ற பொழுது அதே நான் எனது என்பதை ஆண்டவர் அவர் வசமாக்குகின்ற போது அங்கு தற்போதத்திற்கு பதிலாக சிற்போதமாக வந்துவிடும், சிற்போதமாக மாறிவிடும். அதான் வள்ளல் பெருமான் சிற்போத மருந்து அப்படின்றார். தற்போதம் அழிக்கும் சிற்போத மருந்து. ஆக நான் இருக்கிறேன் என்பது மரணத்துக்கு வழிவகுக்கிறது. அவன் இருக்கிறான் என்பது மரணம் இல்லாத வாழ்வுக்கு வழிவகுக்கிறது. அதனால்தான் அந்த சென்டென்ஸ்ல படத்துல முருகப்பெருமானுடைய குழந்தை இதுல வந்து யாம் இருக்க பயம் ஏன் அப்படின்ற ஒரு வாசகம் இயற்கையிலே வந்திருக்கு. அங்க பயம்ன்றது மரண பயம் முதல் கொண்டு எல்லா பயமும் அங்கு இருப்பதற்கு இல்லை, முடியாது. ஆக என்ன இறைவனே வாழ வந்திருக்கிறார். நித்தியமானவர் இங்கே பகிரங்கமாக திரிவேக சித்தி கொண்டு வாழ வந்திருக்கிறார். அந்த ஒரு நிலையில்தான் வந்து இந்த கடவுளுடைய ஓங்கார உண்மையானது அகர உகர மகரம் தான் நமக்கு உடல் உயிர் உள்ளொளி ஆக இருந்து அதுவே தயவாக வருகின்ற போது உள்நிலையிலிருந்து வெளிப்பட்டு தாய் என்பது உள்ளொளியையும் யா என்பது ஆன்ம நிலையையும் ஊ என்பது உடல் நிலையும் குறித்து இதுதான் வந்து அருவம் அருவுருவம் உருவம் அந்த ஒரு நிலையை குறித்து தயவுடன் வாழ்க அப்படின்னு சொல்றது. இதுதான் பதி பசு. பசுன ஆன்மா, பாசம்ன்றது இந்த தேகம் மற்றும் இதன் தொடர்ச்சியாகிய இந்த பிரபஞ்சம் எல்லாமே தயவுடன் வாழ்க. இந்த தயவுடன் வாழ்க அப்படின்றது இறைவன் தான் நமக்கு வந்து சொல்றார். அதை அப்படியே நம்ம வந்து பரிமாறிக்கிறோம். இந்த தயவுடன் வாழ்க அப்படின்றது சரிங்க சரிங்க சரிங்க. அப்புறம் இந்த தயவுடன் வாழ்க அதை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். தயவுடன் வாழ்கின்றது மேல்நிலை கடவுள் நிலையிலிருந்து வெளிப்படுறது, மேலிருந்து வர்றது. அந்த கங்கை அந்த எங்க உற்பத்தி ஆகுதுன்னா இறைவனுடைய தலை முடி சிரசுல தானே உற்பத்தி ஆகுது கங்கை. அந்த தகராகாச நிலையிலிருந்து நம்மை வந்து வைத்து கண்டுகொண்டு
அங்கிருந்து சிதாகாசம் வந்து அப்புறம் பூதாகாசத்துல நம்ம இந்த உலகத்தோடு ஒட்டி வாழ்தல். உலகத்தோடு ஒட்டி வாழ முடியாதவங்க பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு சொல்றது. ஆக இந்த உடல் உயிர் இதெல்லாம் வேண்டாம், இது மாயை, இந்த உலக வாழ்க்கை வந்து மாயா வாழ்க்கை, இதெல்லாம் வேண்டாம், இது பொய்யானது அப்படின்னு ஒதுங்க கூடாது. ஏன்னா ஆன்மா வந்து இரட்டை வாழ்வுக்காக இங்கு வருவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் சுத்த சன்மார்க்கம். ஒரே டவுட், சொல்லுங்க. அந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் டிஃபரெண்ட் என்னன்னு கேட்டாங்க. அதான் அது மட்டும். எந்த வார்த்தைக்கு? தயவுடன் வாழ்கைக்கும் தயவாக வாழ்கைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேக்குறேன். அது நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதாவது எப்படி அப்படி பொருள் கொள்ளணும்னா 3 ஸ்டெப்பா பொருள் கொள்ளலாம். தயவோடு உருன்னா இந்த முன்னிரண்டரை நாம வந்து தேகநிலை 1, அது கண்ம மலம் நீக்கிறதுக்காக இதை கடக்கணும். 2வது நாழிகை அப்படின்றது உயிர்நிலையை கடக்கணும், அதனால மாயா உணர்வை கடந்து போறோம். 3வது அரை நிலையில கடவுள் பாதி நாம் பாதி, அதான் தாம் அறை, நானானான் தானானான், இரண்டும் சேர்ந்த ஒன்றாக அந்த அரை நிலையில இறைவனும் நாமும் இரண்டாக இருந்து இரண்டும் ஒன்றாக இருக்கிறது. 2 அறை சேர்ந்த என்னாகும்? ஒன்று. அந்த நிலையில இது முன்னிரண்டரை இல்லைங்களா? இது வந்து முன்னிரண்டரையில உள்ள போனோம். அதுதான் தயவோடு உரு. ஃபர்ஸ்ட் நீங்க தயவோடு உருதல், கீழந்து மேல போறோம். அப்புறம் தயவா இரு, அது வந்து தயவா இருன்றது இப்போ தான் அற்று போதல். அந்த இடத்துல நான் எனது அற்று போகும்போது தற்போதம் ஒழிந்த போது அப்ப என்ன ஆகுன்னா அங்க என்ன இருக்குதோ அதுவே இருந்துக்கும். உள்ள பொருள் உள்ளபடி உள்ளவனாய் நிறைந்து, உண்மையில் எது இருக்கிறதோ அதுவே இருந்துக்கும். அதுக்கு நம்ம இந்த நிலையிலிருந்து நம்ம மேல போய் இந்த 2.5 நாழிகை என்கின்ற சாதனத்தை செய்ய வேண்டும். அதான் முன்னிரண்டரை கடிகை அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்றார். அதனால்தான் அப்போ முதல்ல சொல்ற தயவோடு உருன்றது அந்த முன்னிரண்டரை கடிகை சாதனை முற்று பெற்ற பிறகு தயவாயிரு. இப்ப வந்து அந்த தயவாகவே இருந்து விடுகிறோம், அதுவாகவே நாம வாழ்ந்து விடுகிறோம். அப்புறம் தயவோடு உரு, தயவாயிரு, தயவே செய்யும் போது அந்த ஆண்டவர் வந்து பின்னிரண்டு நிலையில அவரே வந்து அந்த ஆன்ம நிலையிலையும் அந்த பாதியாக இருக்கிற அந்த ஆன்ம நிலையில இருக்கிற ஆணவ மலத்தை நீக்கிறார். ஆணவ மலத்தை பிரணவமா மாத்திடுறார். நீக்கலாம் முடியாது. அந்த ஆணவம் இப்போது முழு பிரணவமா மாறிடுது. அடுத்தது உயிர்நிலையில கலக்கும்போது அந்த மாயா உணர்ச்சி முற்றிலும் இரக்க உணர்ச்சியாக மாறிவிடுகிறது. தனிப்பெரும் கருணை உணர்ச்சியாக மாறுகிறது. தேக நிலையில கலந்துக்கிற போது கண்மமலம் என்னவா மாறுதுன்னா தயவு செயலாக மாறுது. அறிவு விளக்கப்பணியாக, உயிர் விளக்கப்பணியாக மாறுகிறது. ஆக இந்த 3 மனமும் மனம் 3 அல்ல 2.5 தான் சுத்த சன்மார்க்கத்துல. இந்த ஆணவம் பிரணவமாக மாறிவிடுகிறது. மாயா மலம் அது வந்து இரக்க பெருங்கருணை உணர்ச்சியாக மலர்ந்து மணக்கின்றது. கண்ம மலம் நல்வினை தீவினைகள்லாம் மாறி பற்றற்ற நிலையிலிருந்து பணிபுரிகின்ற போது அது தயவு செயலாக, அறிவு விளக்கப் பணியாக, உயிர் விளக்கப் பணியாக அது மாறுகிறது. ஆக மலங்கள் மலர்ந்து மனமாக மணக்கிறது. அப்படின்றது தான் இந்த தயவுடன் வாழ்க அப்படின்றது. இது வந்து அது வந்து வள்ளல் பெருமான் 1873 மேட்டுக்குப்பத்துல சிற்றி வளாகத்துல தான் என்னை ஏறான் நிமிஷம் ஏற்றி விட்டது யாதெனில் தயவு அப்படின்னு சொல்றார். அதுதான் நீங்கள் தயவுடன் வாழுங்கள் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றது. அந்த தயவுடன் வாழ்க அப்படின்றது வள்ளல் பெருமானுக்கு அந்த கருங்குழியில இருக்கும் போதே அது கிடைச்சிச்சு.
கருங்குயில இருக்கு. அந்த வார்த்தை பாட்டுல யூஸ் பண்ணிருக்காரா, தயவுடன் வாழ்க? இது அது ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? ஆனா எங்கயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. இப்போ ஒரு பாடல் பாடுறேன். அருட்பிரகாச மாலையில 5ஆம் திருமுறையில சில புத்தகத்துல 4ஆம் திருமுறையா வருது, சில புத்தகத்துல 5ஆம் திருமுறையா வருது. அது பத்தி நமக்கு இது இல்ல. 47வது பாடல்ல அந்த பாடலை மட்டும் இப்ப நான் அடியன் இசைத்து காமிக்கிறேன். அதுல உங்களுக்கு புரிஞ்சிடும். எங்கும் விளங்குவதாகி இன்பமயமாகி என் உணர்வுக்கு உணர்வு தரும் இணையடிகள் வருந்த பொங்கும் இரவிடை நடந்து நான் உறையும் இடத்தே போந்து. நான் வருதுங்களா? நான் உறையும் இடத்தே போந்து. அந்த நான் இல்லைன்னா, அந்த நான் என்ற வண்ணம் இல்லைன்னா அனுபவம் என்ற ஒன்று இறைவனுக்கே இருக்காது. நான் உறையும் இடத்தே போந்து மணிக்கதவுதனை காப்பவிக்க புரிந்து தங்கும் அடியேனை அழைத்து அங்கையில் ஒன்று அளித்தே. ஒன்றுன்னா உண்மை என்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதுதான் இயற்கை உண்மை அப்படின்ற ஒன்று சத்து பொருளை இறைவன் வள்ளல் பெருமானுக்கு உரிமையாக்கிட்டார். அதுதான் தகராகாச நிலை. அந்த தகராகாச நிலையையே உரிமை ஆக்கிட்டார். அதை பற்றி சொல்லும் போதுதான் ஞான சபையில் தகர கண்ணாடி விளக்கு வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது. என்னன்னா, தகராகாச நிலையிலிருந்து மனிதன் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனே ஒரு மொழியை கொடுக்கிறார். அன்ன மொழின்னு பார்ப்போம். தங்குமடியேனை அழைத்து அங்கையில் ஒன்று அளித்தே தயவினொடு வாழ்க என தனித்திருவாய் மலர்ந்தாய். தயவினொடு வாழ்க என தனித்திருவாய் மலர்ந்தாய். இங்கு நினது அருட்பெருமை எண்ணுரைப்பேன் பொதுவில் இன்பனிடம் புரிகின்ற என்னுடைய நாயகனே. அதான் அப்புறமா பாருங்க அது இந்த பாடல். ஆக 6ஆம் திருமுறைக்கு முன்பே வள்ளல் பெருமானுக்கு தயவினொடு வாழ்க அப்படின்னு ஆசை கொடுத்துட்டார். ஆமாமா, மரணமில்லா பெருவாழ்வு எப்பவோ வள்ளல் பெருமானுக்கு உறுதி செய்யப்பட்டு விட்டது. எப்பவோ சிறிய வயதிலேயே அவருக்கு உறுதி செய்யப்பட்டு விட்டது. இன்னும் சொல்ல போனா இங்கித மாலை சென்னையில இருந்தபோது எழுதுறது தான் திருவொற்றியூர்ல அப்பவே உறுதி செய்யப்பட்டு விட்டதான். இறைவனே உறுதி செய்துட்டாரப்பா, உனக்கு மரணம் கிடையாது, நான் இப்பவே கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு உயிரில் எழுதி வச்சிடறார். ஆனால் அது 1874 தான் அதை கொடுக்கிறார் அந்த திருவரையில. இதெல்லாம் நம்ம தயாநிதி சுவாமி சர்வானந்த அவர்கள் திருவாய் மலர்ந்தது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தயவு நன்றி, தயவு நன்றி 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 நன்றி. தயவோடு உரு தயவாய் இரு தயவே செய். தயவினோடு வாழ்க தயவுடன் வாழ்க தயவுடன் வாழ்க தயவுடன் வாழ்க. அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன். தயவு தயாநிதி சுவாமி சர்வானந்த அவர்களுக்கு கோடி கோடி நன்றிகளை தெரிவித்து இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். தயவு வந்தனம். தயவு தயவு.